வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஸ்டெனோ பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நம்ம +2 படிச்சிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும். ஸோ சூப்பரான இந்த வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நமக்கு வந்து இப்போ எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 6/6/2025 26/6/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆன்லைன் ஃபீ பேமெண்ட், ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/6/2025. ஓகே, ஸோ இது போக அப்ளிகேஷன் கரெக்ஷன், அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து 1/7/2025 முதல் 2/7/2025 வரைக்கும். ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 6 ஆகஸ்ட் டு 11 ஆகஸ்ட். ஸோ 6லேருந்து 11 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு 2025. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப அவங்களுடைய அந்த டேட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து மாறாது. ஸோ அவங்க கொடுத்துருக்க தேதியில் நமக்கு வந்து தேர்வுகள் எல்லாமே நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா அடுத்தடுத்த கட்டமாக அந்த ப்ராசஸ் போயிட்டு விரைவில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஸ்டெனோ பதவிக்கான என்னென்ன தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வேகன்சிஸ் வந்து டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தேர் ஆர் அப்ராக்சிமேட்லி 261 வேகன்சிஸ். ஹவர் த ஃபர்ம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வில் பி டிட்டர்மின்ட் இன் டியூ கோர்ஸ். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து இந்த இப்போதைக்கு 261 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதிகப்படுத்துறதுக்காக அதை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் அண்ட் சூட்டபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். ஸோ இதில் இந்த உடல் திறன் சவால் கொண்டவர்கள் என்னென்ன விதமான உடல் திறன் சவால் வந்து இதில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி, ஸோ இந்த பதவிகளுக்கு என்ன விதமான அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த வேலைக்கு தகுதி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கான வயது வரம்பு வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு வந்து 18லேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி இதுக்கு வந்து 18லேருந்து 27 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு தளர்வு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா 5 வருடம் உங்களுக்கு வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஓபிசியில் 3 வருடம், பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டு 10 வருடம், பிடபிள்யூபிடி ஓபிசி 13 வருடம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி 15 வருடம், எக்ஸர்வீஸ்மேன் 3 வருடம். ஸோ இதேமாரி உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் மற்றும் அந்த பிடபிள்யூபிடி கேட்டகரி மற்றும் அந்த முன்னாள் இராணுவத்தினர், ஸோ இப்படி பல்வேறு விதமான அந்த வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் வர்றீங்க, உங்களுக்கான அந்த வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த வயது வரம்பு தளர்வு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி பேஸ்டு அடிப்படையில் நீங்கள் வயது வரம்பு தளர்வு கேட்குறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான முறையான சான்றிதழை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் பிற்காலத்தில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன விதமான அந்த முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வயது வரம்பு தளர்வு கேட்குறீங்களோ ஸோ அதற்குண்டான முறையான ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி candidates must have passed the 12th standard or equivalent examination from recognized board or university as on or before cut-off date 1/8/2025. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு +2 படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி. அந்த கல்வி தகுதி வந்து 1/8/2025 அந்த தேதிக்கு முன்னால், அந்த தேதியில் அல்லது அந்த தேதிக்கு முன்னால் உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க அது மாதிரியான விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கல்வி தகுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த வயது வரம்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளை? அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் ஒன்லி இன் ஆன்லைன் மோட் அட் த நியூ வெப்சைட் ஆஃப் எஸ்எஸ்சி ஹெட்குவார்ட்டர். ஸோ எஸ்எஸ்சியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம், புதிதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளீஸ் ரெஃபர் அனெக்சர் 3 அண்ட் அனெக்சர் 4. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தெளிவான விளக்கங்களுக்கு வந்து அனெக்சர் 3யும் அனெக்சர் 4யும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான விரிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்.
ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 26/6/2025. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் இன் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மஸ்ட் பிஃபோர் அண்ட் க்ளோசிங் டேட் நாட் டு வெயிட் டில் த லாஸ்ட் டேட் டு அவாய்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் டிஸ்கனெக்ஷன். ஸோ ஓகே, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்காமல் பிஃபோர் அப்ளை பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்காம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து பிஃபோர் அப்ளை பண்ணுறது நல்லது, கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். All the candidates who wish to apply in the response to this notice and have not generated their one-time registration on the new website, okay, will be required to do so, as the earlier OTR generated on the old website will not be functional for the new website. ஸோ நீங்கள் வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே அது பழைய வெப்சைட்டில் பண்ணியிருப்பீங்க, அது வந்து புது வெப்சைட்டுக்கு வந்து பயன்படாமல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புது வெப்சைட்டில் ஓடிஆர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து புது அதாவது புது வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஓடிஆர் ஆர் கிவன் இன் அனெக்சர் 3 டு திஸ் நோட்டீஸ். ஸோ நீங்கள் அனெக்சர் 3ல் வந்துட்டு அந்த ஓடிஆர் பற்றின விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க. ஓகே, ஸோ இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன மாதிரி இருக்கணும், உங்களுடைய அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன மாதிரியான பேக்ரவுண்டு லைட் இருக்கணும், ஸோ அந்த என்ன மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முழுமையான தகவல்களை வந்து நீங்கள் சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபு, சர்டிஃபிகேட், ஜெராக்ஸு, ஆன்லைனில் அப்லோட் சாஃப்ட் காப்பி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, ஸோ இதுமாதிரி எல்லா தகவலுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நீங்கள் செய்யக்கூடிய தகவல் வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அது மாதிரியான தவறுகளை செஞ்சிடாதீங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீ பேயபிள் ₹100. ஓகே, women candidates and candidates belonging to scheduled caste, scheduled tribe, person with benchmark disability and ex-serviceman eligible for reservation are exempted from fee payment. ஸோ வந்து இந்த குறிப்பிட்ட அந்த பிரிவினை, இப்போ நான் மேல் சொன்ன அந்த பிரிவினர் வந்து அவங்க எக்ஸம்டட், அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஃபீ கேன் பி பெய்டு ஒன்லி த்ரூ ஆன்லைனு, பீமு, யூபிஐ, நெட் பேங்கிங் ஆர் பை யூசிங் விசா, மாஸ்டர் கார்டு, மேஸ்ட்ரோ ஆர் ரூபே டெபிட் கார்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 27/6/2025 அன்றைக்கு தான் கடைசி தேதி. ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பிஃபோர் அப்ளை பண்ணுங்கள், பிஃபோர் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஓகே, candidates who are not exempted from fee payment must ensure that their fees has been deposited with the SSC. If the fee is not received by SSC, status of the application form is shown as incomplete. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஃபீஸ் வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து டெபாசிட் ஆகலை, எஸ்எஸ்சியோடைய அவங்களுடைய அந்த இதில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போய்ட்டு கிரெடிட் ஆகலை, அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து முறையாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒருவேளை உங்களுடைய ஃபீஸ் வந்து அக்செப்ட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ வந்து 1/7/2025 2/7/2025. ஸோ வந்து அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே முடிஞ்ச அளவுக்கு அதாவது சரியான தகவல்களை பதிவு செஞ்சு அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு சில அடிப்படை தகவல்களை தான் நீங்கள் மாற்ற முடியும், எல்லா தகவல்களையும் நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு சரியான தகவல்களை கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கான சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு அந்த ரீஜனல் டைரக்டர், ஓகே, நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு பகுதியில் வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நமக்கு தமிழ்நாட்டுக்கு எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஓகே, மற்ற ஸ்டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டர்னு ஓகே ஓகே தமிழ்நாடு நமக்கு வந்து சதர்ன் ரீஜனு, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா. ஸோ இங்கே உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு வந்து எங்கே நமக்கு சென்னைக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா புதுச்சேரி இருக்குது, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஸோ தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நியரஸ்ட்டு எந்த சென்டர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த சென்டருக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சென்டர்ஸ்லேயே நீங்கள் எந்த சென்டர்ஸ் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த சென்டர்ஸ்க்கே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இந்த வேலைக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அதில் 50 கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க.
ஸோ டோட்டலாக வந்து 200 மார்க்கு 2 மணி நேரம் இந்த தேர்வான நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 2 hours and 40 minutes ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் 7.1. ஸோ வந்து ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில அந்த சலுகை கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பதாரர்கள் அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் 40 நிமிடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற விளக்கம் வந்து வேறு 7.1, 7.2, 7.3 இருக்குது. ஸோ அதை நீங்கள் முழுமையாக பார்த்துங்க. Question paper வந்து will be objective type, multiple choice only. The question will be set both in English and Hindi. Okay. There will be negative marking of 0.25 marks for each wrong answer. ஓகே, நீங்கள் வந்து இது வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. தவறான கேள்வி பதில்களுக்கு 0.25 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இஃப் கண்டக்டட் இன் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் வில் பி நார்மலைஸ்டு பை யூசிங் ப்ரொசீஜர் பப்ளிஷ்டு பை த கமிஷன் வைட் நோட்டீஸ். ஸோ ஓகே, நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பல்வேறு கட்டங்களாக நடைபெறும், ஒரே நேரத்தில் நடைபெறாது. ஸோ பல்வேறு கட்டங்களாக நடைபெறும் போது அந்த மார்க்கை நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஏற்கனவே எஸ்எஸ்சியுடைய கமிஷனில் வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க 2/6/2025. ஸோ அந்த அடிப்படையில் அந்த மார்க் வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் டிசைனிங்கில் என்னென்னலாம் வரும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் என்னெல்லாம் கேட்கப்படும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து என்ன கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் இன் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி ரெக்வயர்ட் டு அப்பியர் இன் த ஸ்கில் டெஸ்ட் ஃபார் ஸ்டெனோகிராஃபி. The candidates will be given one dictation for 10 minutes in English or Hindi as opted by the candidates in the online application form. They spent at the speed of 100 words per minute for the post stenographer grade C and 80 words per minute for the post of stenographer grade D. The matter will have to be transcribed on computer. The transcription time is as follows. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆங்கிலம் அல்லது ஹிந்தி எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்ற முறையிலையும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு வந்து 80 வார்த்தைகள் பர் மினிட் அப்படின்ற முறையிலையும் உங்களுக்கு வந்து அந்த டிக்டேஷன் இருக்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட். ஓகே, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி இங்கிலீஷ் வந்து டைம் டியூரேஷன் 50 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து 70 டைம் டியூரேஷன் இந்த கேண்டிடேட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி வந்து ஹிந்திக்கு வந்து 65 நிமிடம் நடைபெறும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு இங்கிலீஷுக்கு 40, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி ஹிந்திக்கு 55. ஸோ இதுமாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி மற்றும் சிக்கான இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த லாங்குவேஜுக்கான ஸ்கில் டெஸ்ட் எத்தனை நிமிஷம் நடைபெறும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுக்குறீங்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கும்போது இங்கிலீஷில் தான் கொடுப்போம். ஸோ அதுக்கு என்ன டைமிங் கொடுத்துருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக தெரிஞ்சது தான். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் போகும்போது என்ன மாதிரியான ஐடியா எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள். ஸோ ஓகே, இந்த ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற இந்த பதவி வந்து எஸ்எஸ்சி வெளியிடக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு. குறிப்பாக வந்து +2 படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்குது, டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு கண்டிப்பாக விண்ணப்பிங்க. ஸோ இதில் கூட அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை வந்து நீங்கள் விரிவாக படிச்சுட்டு, அதாவது கொஞ்சம் மிகைப்படுத்தி இது வந்து கொஞ்சம் சிரமமானது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்காமல் அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தா வந்து லாங்குவேஜில் நிச்சயமாக நீங்கள் வந்து ஸ்கில்டாக தான் இருப்பீங்க. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நல்ல லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஸ்கில்டாக இருப்பீங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷு, ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம பசங்க ஸ்கில்டாக இருக்கக்கூடிய பசங்க தான். ஸோ வந்து அப்ளை பண்ணுங்கள், வந்து ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி அல்லது மத்திய அரசு வேலை அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ தமிழ்நாட்டு வேகன்சிஸ்க்கும் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் வந்து அப்ளை பண்ணி அவங்க அந்த வேலையை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, முயற்சி செய்யுங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் என்ன தான் இருக்குது அப்படின்றத ஒரு வரைக்கும் 2 தடவை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வேலை ரொம்ப சிரமமானது அப்படின்ற அந்த இதை நீங்கள் வந்து தவிர்த்துட்டு ஒரு நிரந்தரமான மத்திய அரசு பணி கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.